திருநெல்வேலியில் பட்டப்பகலில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் கொலை செய்தவருடைய தந்தையான சப் இன்ஸ்பெக்டர் சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக திருநெல்வேலியிலிருந்து எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார். ராமசுந்தரம், இந்த வழக்கில் லேட்டஸ்ட் என்ன? நெல்லை கேடி நகர் பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதிய வேளையில ஐடி ஊழியரான கவின் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடத்தப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகள்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது சுர்ஜித் என்ற நபர் அந்த கவினை கொலை செய்து தெரிய வந்ததை தொடர்ந்து 6 பிரிவின் கீழே பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து சுர்ஜித்தை சரணடைந்த சுர்ஜித்தை சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில இன்று காலை அவர் மேலும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உடலை வாங்க மறுத்து 4 நாட்களாக அவர் கவினுடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இந்த சம்பவம் ஆணவ கொலை, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும், அந்த கைது செய்வதற்கு தூண்டுதலாக இருந்த எஸ்ஐ தம்பதிகளையும் கைது செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து தொடர் போராட்டமானது நடைபெற்றது. அமைச்சர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியது. அனைத்துமே தோல்வியடைந்த நிலையில தற்போது காவல்துறை உயரதிகாரிகள் ஆலோசனையானது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் சூழல்ல எஸ்ஐ சரவணன், அதாவது தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில உதவி ஆய்வாளர் இருக்கக்கூடிய சரவணன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உட்படுத்துவதற்கான அந்த பணிகள் காவல்துறையினர் மூலம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் கைது செய்யப்பட்ட நிலையில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அவர் பரிசோதனைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அப்பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரவணனுடைய மனைவியும் சப் இன்ஸ்பெக்டர், அவரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரோ அவருடைய பெற்றோர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்களும் கைது செய்யப்படுவாங்களா? தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது எஸ்ஐ தம்பதிகளிடம் தொடர் விசாரணை அந்த சம்பவம் நடைபெற்ற நாளிலிருந்தே நடந்து வருகிறது. அவர்கள் கொலைக்கான காரணத்துல என்ன மாதிரியான உதவிகள் செய்தார்கள் என்பது தொடர்பான விசாரணை தான் காவல்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கூட அந்த கவினுடைய செல்போன் மற்றும் அந்த பெண்ணுடைய செல்போன் உள்ளிட்டவைகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக காவல்துறையினர் முயற்சி மேற்கொண்டார்கள். அந்த பாஸ்வேர்டு இல்லாத காரணத்தினால அதை ஆய்வு மேற்கொள்ள முடியாத நிலையெல்லாம் இருந்தது. தொடர்ந்து அவர்களுக்கான அந்த தேவையான என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் தேவையோ அவனை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் தற்போது கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித்தின் தந்தையான சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில தான் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவரது தாயிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. அவரிடமும் விசாரணை நிறைவில் அவர் மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உயரதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். தற்போது இந்த எஸ்ஐ தம்பதிகள் இருவருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை வளையத்துக்குள் அவர் வைக்கப்பட்டிருக்க நிலையில தொடர் விசாரணையும் காவல்துறை உயரதிகாரிகள் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்துல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தான ஆலோசனை தான் தற்போது ஏடிஜிபி தலைமையில நெல்லை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது. வழக்கும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில இந்த கைது நடவடிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 4வது நாளாக உடலை வாங்க மறுத்திருக்காங்க உறவினர்கள். இது தொடர்பாக போலீஸ் சொல்வது என்ன? காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களோட பேச்சுவார்த்தை, அதாவது உறவினர்களோட பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார்கள் காவல்துறை அதிகாரிகள். அதே போல திருச்செந்தூருடைய ஆர்டிஓ உள்ளிட்டோர் எல்லாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். வழக்குல உண்மைத்தன்மை குறித்து முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சம்பவத்தில் அவர்கள் தொடர்பு இருந்தால் உடனடியாக கைது செய்வோம் என தொடர்ந்து 4 நாட்களாக அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை தொடர் தோல்விதான் அடைந்தது. உறவினர்களிடம் வைக்கப்படும் ஒரே கோரிக்கை எங்களுக்கு நிதி எல்லாம் வேண்டாம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த விதமான எங்களுக்கு நிதியும் தேவையில்லை, எங்களுக்கு இந்த வழக்குல நீதி மட்டுமே தேவை என்பது குறித்து தொடர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டது. நேற்றைய தினம் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி அவரது உறவினர் பரமன் என்ற ஒரு நபர் கூட தீக்குளிக்க எல்லாம் முயற்சி செய்தார். இந்த நிலையில தான் இன்றைய தினம் அமைச்சர்கள் KN நேரு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன், காவல்துறையுடைய ஐஜி, தென்மண்டல ஐஜி, அதுபோல நெல்லை சரக டிஐஜி ஆகியோர் நேரடியாகவே அவர் குடும்பத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போதும் பேச்சுவார்த்தை தோல்விதான் அடைந்தது. அந்த பேச்சுவார்த்தையில சொல்லப்பட்ட ஒரே கருத்து, முன்வைக்கப்பட்ட ஒரே கருத்து என்னவென்றால் எஸ்ஐ தம்பதிகளை கைது செய்ய வேண்டும், இந்த கொலைக்கு அவர்களும் தூண்டுதலாக இருந்தார்கள் என்பதை குறித்து தொடர்ந்து அவர்கள் அழுத்தம் கொடுத்தே கொண்டே இருந்தார்கள். இந்த நிலையில தொடர் விசாரணை காவல்துறை உதவி ஆணையாளர், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில விசாரணை அதிகாரியாக காவல்துறை உதவி ஆணையாளர் பாளையங்கோட்டையை சேர்ந்த சுரேஷ் என்பவர் நியமிக்கப்பட்டு தொடர் விசாரணையும் நடத்தப்பட்டு வந்தது. என்னென்ன தடயங்கள் சேகரிக்க முடியுமோ அனைத்தையும் சேகரித்து காவல்துறையினர் தரப்புல தீவிரமான விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த சூழலில் தான் தற்போது இந்த விசாரணையின் அடிப்படையில எஸ்ஐ சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களது கோரிக்கை இருவரையுமே கைது செய்ய வேண்டும், அப்பதான் நாங்கள் உடலை வாங்குவோம் என்று சொல்லியிருந்த நிலையில தற்போது சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறை உயரதிகாரிகளும் முகாமிட்டிருக்கிறார்கள். நாளைய தினம் முக்கிய தலைவர்களும் MP திருமாவளவன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் நெல்லைக்கு வருகை தர இருக்கிறார்கள். இந்த சூழலில் தற்போது இந்த பரபரப்பான சூழலில் தான் தற்போது இந்த முதல் கைதானது 2வது கைதானது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே சுர்ஜித் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது 2வதாக அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.